அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் என்று நமக்கு தெரியும். தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின போது அவருடைய ஒரு வார்த்தை சகலவற்றையும் சிருஷ்டிக்க போதுமானதாக இருந்தது. தேவன் மனிதனை உண்டாக்கும் போது கூட அவருடைய சுவாசமே போதுமானதாக இருந்தது. வேதம் சொல்லுகிறது, பூமியின் மண்ணினாலே மனிதனை உண்டாக்கி அவனுடைய நாசியிலே அவருடைய சுவாசத்தை ஊதினார், மனிதன் ஜீவாத்மாவானான். இவ்வளவு சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் சபையை அல்லது நம்மை சம்பாதித்துக் கொள்ளும்படியாய் அவருடைய சுய ரத்தத்தை சிந்தினார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மில் அன்பு கூர்ந்ததினாலே அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாய் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் நமக்காக அவரை பலியாக ஒப்பு கொடுத்து அவருடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபையிலே நம்மையும் ரட்சித்து இணைத்ததினாலே நீங்களும் நானும் எவ்வளவு விசேஷித்தவர்கள்.